நீங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பீங்களா ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு? அத வைரவனே ஜாதிகள் இல்ல அடி பாப்பான்னு காட்டுறாப்ல. வன்முறை என்னைக்குமே தீர்வு கொடுக்காது, இன்னொரு வன்முறை தான் கொடுக்கும். இது புரியாம நீங்க பண்ற பாவத்தை புற என் பிள்ளைங்க மேல இறக்குறீங்களே. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். வழக்கம் போல் நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அவர்கள் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கி வருகிறார்கள். அத்தனை கணிப்புகளும் நடந்து வருகிறது. இதை நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். கடந்த பதிவில் பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். இன்றைக்கு எந்த மாதிரியான கணிப்புகளை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு வழங்க போறாருங்கிறத அவங்ககிட்டே கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லலாம் சார். நம்மளுடைய வியூவர்ஸுக்காக நீங்கள் என்ன மாதிரியான கணிப்புகளை இன்றைக்கி வழங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். எல்லாமே ஆகும் சார். கேட்டால் 17ஆம் தேதி ஒரு வெள்ளம் வந்து உருவாக போகுது. இந்த வெள்ளத்தினால மழைகள் வரும். வெள்ளங்கள் வந்து அதிகமாக உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் 21ஆம் தேதி சென்னையில் ரொம்ப மழைகள் பெய்யறத நம்ம பார்ப்போம். அதிகமான மழையும் உருவாகி வழி வரும். ஆனால் 17ஆம் தேதி வெள்ளம் வர்றது அதர் ஸ்டேட் இன்னொன்று ஸ்டேட்டுக்கு ரொம்ப அதிகமான வெள்ளத்தை உருவாக்கி வழி பண்ண போகுது. 21ஆம் தேதியிலேருந்து சென்னையில் நிறைய மழைகள் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதே நேரத்தில் அடுத்த மாதம் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே பெரிய மழைகள் வந்துக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய வெள்ளங்கள் ஏற்படும். அதுக்கப்புறமா மிகப்பெரிய குளிரை பார்க்கக்கூடிய நிலைமை இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இல்லை, உலகம் முழுதுமே மிகப்பெரிய குளிரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளிநாட்டில் ஒரு பிரச்சனைகள் உருவாக்குவது. அதே நேரத்தில் கருப்பர்கள் கண்ட்ரியில் பிரச்சனை உருவாக்குவது. அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அந்த பிரச்சனை மூலிமா முஸ்லீம் நாடுகளால் பிரச்சனைகள் உருவாக்குறத நம்ம பார்ப்போம். அடுத்த மாதத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாகிறத நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் நம்மளோட எல்லையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக்குது. எல்லையிலையும் வெடிக்க போகிற நிலைமை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனையும் உருவாக்குது. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒருத்தர் ஃபாரினில் வந்து ஒருத்தர் சுட்டு கொள்றதை நம்ம பார்ப்போம். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சுட்டுக் கொள்றதை எதிர்பார்க்காத வழியை பார்க்கறத நம்ம பார்ப்போம். பரிதாபமான ஒரு செயலாக இருக்கும். அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். கடல் அலைகள் ரொம்ப அதிகமாகி அதோட இது இருக்கிறத இந்த வாட்டி பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல கடல் உள் வாங்கக்கூடிய நிலைமையும் பார்ப்போம். ரெண்டுமே இதை நடக்க போகிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழையினால் இந்த சலனங்கள் வரும். தமிழ்நாட்டில் அரசியல் வந்து நல்ல வழிகள் இருந்தாலும் இந்த ஆளுநர்கள் குழப்பம் வரலாம். இங்கே இல்லை, டெல்லியிலும் ஆளுநர்கள் குழப்பங்கள் வரப்போது. ரெண்டு இடத்துலையுமே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஏற்கனவே நம்ம ஒரு நடிகை பற்றி சொன்னோம், அந்த பிரச்சனை வரணும். அது இல்லாமல் இன்னொரு ஒரு நடிகைக்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுவும் வெளிப்படையாக போகுது. அது இல்லாமல் ஒரு நடிகருக்கு வந்து முக்கியமான நடிகர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் இதுவாகிறத பார்க்க போகிறோம், அந்த நிலைமை போய் ஏற்பட போகுது. விமானம் ஒன்றோடு ஒன்று இது போகக்கூடிய நிலைமையும் பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு விமானம் எங்கேயும் சிதறி விழப்போகுது வெளிநாட்டில், அதை தேடுற பணியில் இருப்பாங்க. அது நிறைய பேர் ஒரு பிரச்சனைக்குள்ளாதாயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ பார்க்க போகிறோம். அங்கே இப்போ கொஞ்சம் ஏறி திரும்ப இறங்க நிலமையில் வந்துடும். அது கீழே விழப்போகுது. கீழே விழுற நிலமையில் தான் இப்போ இருக்குது. வெளிநாட்டோட பற்றாக்குறைகள் சிலது ஏற்பட போகுது சில கண்ட்ரியில். அது மூலிமா இந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறாவிடமாக ஏறப்போகுது. எதிர்பார்க்காத அளவுக்கு ஏறக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட போகுது. இன்னொரு 15 நாளில் இந்த ஷேரோட வேல்யூ வந்து அதிகமாக வருது நம்ம பார்ப்போம். இந்த 12ஆம் மாதம் நடுப்புற ஒரு குழப்பமும் ஏற்படும். இந்த பங்கு சந்தையில் ஒரு பெரிய பிரச்சனையும் ஏற்பட போகுது. அதுலேயும் சில பிரச்சனைகள் உருவாகிறத பார்ப்போம். ஒரு முக்கியமான ஆலயத்தில் ஒரு கொள்ளை நடக்க போகுது, அதோட பிரச்சனையும் நடக்கும். ஏதோ ஒரு முக்கியமான கோயிலில் ஒரு பிரச்சனையோ இல்லை கொள்ளை அடிக்கிறதோ யாரோ அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கப்பல் வந்து கரை தட்டிடும், அது அப்படியே பத்திக்கிறத நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஒரு கண்ட்ரியில் வந்து எண்ணெயோட கிணறு அது வந்து பற்றிக்கிறத பார்க்க போகிறோம். அதோட ஃபயர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியே ஒரு இது வரைக்கும் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு நிலைமையும் பார்க்க போகிறோம். மக்களோட பொருளாதார வளர்ச்சிகள் வழி கொடுக்க அதுக்கான வளர்ச்சி வளர்க்கறதுக்கான வழிகள் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அடுத்த வருஷத்துலேருந்து நிறைய பிஸ்னஸ் இது வந்து பிஸ்னஸை உருவாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது கொடுக்கறது, ஆர்டர்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் நமக்கு அடுத்த வருஷத்துலேருந்து டெவலப் ஆகிடும். நல்ல வளர்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் தொழிலோட வளர்ச்சியோட பெரிய கூட்டமே ஏற்படும். அந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி எடுத்துன்னு வரதுக்கான வழியை ஏற்படுத்துவாங்க. அதுலேருந்து நமக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்க போகுது. ஐநா வழியாக அமெரிக்கன் அதிபராக இருக்கக்கூடிய இல்லை பொலிட்டிக்கல் லீடராக இருக்க ஒரு பிரச்சனையை எழுப்ப போது அந்த பிரச்சனை மூலிமா அங்கே இருக்க ஒரு பெண் அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அந்த நிலைமை நடக்க போகுது.
இந்த மழை மூலிமா 2 கோபுர கலசங்கள், அதில் ஒரு கோபுர கலசத்தோட வழி வந்து விழுந்துடும். இது இல்லாமல் சுத்த வெள்ளை நாட்டில் ஒரு சிலை வந்து விழப்போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையும் இருக்கு. வெயில் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், அதை தொடர்ந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கும். ரெண்டுமே கலந்து அடுத்த மாதம் நமக்கு இருக்கிறத பார்க்க போகிறோம். வெயிலோட தாக்கத்தினால்தான், இந்த வெப்பசலத்தினால்தான் அதிகமான சூட்டுத்தன்மை. இந்த மழை வேணும், ஏன்னா மழை இல்லைன்னா பூமியோட குளிர்ச்சி இருக்காது. அதனால் அதிகமான மழை நமக்கு தேவைப்படுது. பூலோகத்திலேருந்து பூமியோட இருக்கக்கூடிய இதில் வந்து சூரியனோட வெப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த சூரியனோட கதிர்கள் பின்னாடி அதில் ஒரு சூரியன் இருக்கிறத ஒரு நாசாலையோ இல்லைன்னா மிகப்பெரிய ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று ஒரு சன் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த நிலைமையை இப்போ கண்டுபிடிப்பாங்க. பூமியோட ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்க போகுது. 2 ஆராய்ச்சியுமே மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சிடும். அதுலேருந்து என்ன வழிகள் என்னன்றதை ஆராய்ச்சி மூலமாக எத்தனோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதை அந்த கண்டத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு தெரிய வைக்க போகுது அப்படின்ற இந்த குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி மூலமா ஒரு கிரகணம் வருது. அதுக்கப்புறமா அந்த கிரகணத்துக்கு அப்புறமா தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதையும் எப்படி இருக்க போகிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கான வழியை இந்த செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம படிப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து நீர்நிலைகள்லாம் இருக்கிறத நாசா வந்து ஒரு படங்கள் வெளியிட்டிருக்கு சார். அது எப்படி இருக்கும்? செவ்வாய் கிரகத்தினுடைய குடியேற்றங்கள்லாம் எப்போ நடக்கும், என்ன? கண்டிப்பாக 2028 அப்புறமா தான் அதுக்கான வழிகள்லாம் வரும். ஆராய்ச்சி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்னும் 2 இயர்ஸ் 2023, 2024 சக்ஸஸ் வரும். இது பற்றியும் நம்ம அதை செவ்வாய்க்கிழமை எல்லா கிரகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குரு பயிற்சி பற்றியும் அகஸ்டர் சொல்கிறேன்னு இருக்கேன் சார். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த பாம்பன் பாலத்துக்கு அடியில் மன்னார் வளைகுடாவில் கடல் வந்து பச்சை நிறமாக மாறிடுச்சுன்னா இதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா, என்ன? இது வேணாம், அங்கே இருக்க ஏதோ ஒரு இதுதான் அது. இதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேணாம். இது பெருசாக ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அரசியல் ஒரு பூகம்பங்கள் வெடித்துக்கிட்டு இருக்கு. இதனால் அங்கே வந்து வரப்போகிற எலெக்ஷனில் யார் வருவா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். கொஞ்சம் வீக்காக வராங்க, கொஞ்சம் நம்மளோட இது வந்து வீக்காகுது. ஆனால் யூபியில் வந்து அதை எதிர்கட்சிகள் கொஞ்சம் வலுவாகிறாங்க, ஒரு 10%. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நம்ம வரலாம், இல்லைன்னா வீக்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து வீக்காக இருக்குன்றதை சொல்கிறார். ஆனால் முயற்சி பண்ணால் வர்றதுக்கு இப்போ 10-15% கீழே இறங்கிட்டு இருக்கு. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓ சரி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு இன்னும் நிறைய அகஸ்டர் சொல்லுவார். வணக்கம்.
இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.